ஆண்டவருக்காக போவோம். அப்படி தெரியும் 2 பேரும் வாரம். அங்கே உள்ள பண்ண உட்காருங்க ஐயா, பாயை தூக்கி போட்டுட்டாரு. சேர் கிடையாது, பாயை தூக்கி போட்டுட்டாரு. ஏய் பொண்டாடியை கூப்பிட்டாச்சு, ஏய் சோடா வாங்கிட்டா, பாஸ்டர் சாமியாருக்கு சோடா வாங்கிட்டேன். நான் வேண்டாம். அப்போ எனக்கு கிட்ட இருந்துட்டு நான் அவர் ஓடையாச்சு கடைக்கு. எனக்கு கிட்ட இருந்துட்டு நான் சொல்லேன், சோடாயில் விஷம் போட்டு தான் எனக்கு தருவான், பார்த்து குடி, ரத்த சாட்சி அதை சாவலாம். அவன் சும்மா இரு மெட்ராஸுக்காரன். 2 பேரும் சரின்னு கடைசியில் வந்தார். நாங்கள் ஜோம் பண்ணும்போது எனக்கு ஆனாலும் ஜபத்தில் நான் 2-3 தடவை, ஏன்னா முன்ன ஜோம் பண்ணத்தில் பின்னாலோடி அடித்து போட்டுறப்படாதா, 2-3 தடவை நான் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டேன். ஆனாலும் ஜபத்தில் அவர் உண்மையில் சொல்லுவேன், முழங்காலில் இப்படியே நிற்காரு. இந்த பாட்டி அங்கே எனக்கு எல்லாம் முடிஞ்சு ஜபம் எல்லாம் முடிஞ்சு வெளியேறத்தில் கஷ்டப்பட்ட குடும்பம் காணிக்க தந்தார். அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருகளா சாமியார கட்டாயம் வாரம். எனக்கு ஆண்டவரை பெட்டி விட்டு எப்படியும் வெளியே வந்தேன். நான் வெளியே வரும்போது அவர்கிட்ட கேட்கேன், எப்படின்னா உண்மை நடந்த சம்பவம், நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம் இல்லையா, ஏன்னா இவ்வளவு நமக்கு காணிக்கலாம் செய்தாரே. அதில் அவர் சொல்கிறாரு, சாமியார நான் உங்கள் கோயிலுக்கு வரணும்னு சொல்லி இவளை முதல்ல அனுப்புனேன், நான் தான் அனுப்புனேன். சத்தமாக சொல்லுவேன், இவ கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னா, நான் தான் நீ போ இயேசு கோயிலுக்கு போ சொல்லி நான் அனுப்பிவிட்டேன். அங்கே வந்தா வர்றது வர நல்லா தான் இருந்தா. இப்போ அங்கே இருந்து இங்கே வந்த பிறகு மிந்தியெல்லாம் எதை சொன்னாலும் கேட்பா. இப்போ ஏதாவது சொல்ல கட என்னதோ சொல்ல பட்டாரனை அடிச்சு போடுவா பார்த்துடுங்க. அதனால என்ன அதுக்கு அப்போ தான் புரிஞ்சுது, இந்த பொம்பளை என்னென்னா அவருக்கு உள்ளே இருக்க பியான்னு நினச்சிக்கிட்டு இதுக்கு முன்ன இது ஒழுங்காக இருந்திருக்கு. இப்போ அவர் ஏதாவது ஏய் அப்படின்னு சொல்ல அந்நிய பாஷையில் ஒரு அடி செவிட்டில்லை, நீ அமைதியார் பிசாசு அப்படின்னு. பிற அன்னைக்கு தான் எனக்கு தெரியும், பிறகு நான் தானே எல்லாம் இருக்கட்டும் அப்படி தெரியும். உண்மையில் சொல்ல நான் அந்த சர்ச்சையிலேருந்து வரகம்னு அவருக்கு பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் மாற்றத்தை உருவாக்குறார். சத்தமா அப்போ ஒரு வசனத்தை 2 பக்கம் புரிஞ்சுக்கிறணும். பாஸ்டர் சொன்னார் கீழ்ப்படியப்படாது அப்படின்னு இல்லை, கீழ்ப்படியக்கூடியவங்களுக்கு கீழ்ப்படியணும், பாவத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது. இங்கே மொர்தெகாவை குறித்து வேதம் சொல்லுது, இந்த அந்த மனுஷன் எப்பெல்லாம் வாரானோ, ஆமான் எப்பெல்லாம் வர எல்லாரும் அவனை பார்த்து நமஸ்கரிக்கணும். ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒன்று தெரியும், நான் இவனுக்கு முன்பு நான் தலை குனியக்கூடாது, இவனுக்கு முன்பு நான் வணங்கக்கூடாது. இதை பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது பாருங்க, அவன் நாளுக்கு நாள் இவன் வரும்போதெல்லாம் அவன் நினைக்காம பாருங்க, வசனங்களை மட்டும் ஞாபகப்படு. அவன் பார்க்கும்போதெல்லாம் இவன் நமஸ்கரிக்காதனால, இவன் வணக்கம் சொல்லாதனால, இதை வாசல் இருக்க இந்த பயம், இவன் எல்லாரும் என்னை நமஸ்கரிக்கும் போது இவன் என்னை நமஸ்கரிக்கலையே அப்படின்னு நினைச்சு அவனுக்குள்ள கோபம் உண்டாகுது. எனக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், நீ என்றைக்கோ தெய்வத்தை விட்டு விலகி பழைய பாரம்பரியத்துக்கு போவ, நீ பழைய வாழ்க்கைக்கு போவன்னு உனக்கு எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வச்சு போராடினா, ஆனாலும் மொர்தெகாவை போல கர்த்தருக்காய் உறுதியா நின்று அப்படி ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை அவன் நமஸ்கரிக்கத்தக்கதா அவருக்கு உன்னை நான் உயர்த்தி வைப்பேன். அவன் நமஸ்கரிப்பான். உனக்கு அவன் நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறீங்க எத்தனை முறை நீ எப்படியாவது மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடுவ, எப்படியாவது நீ பழைய வாழ்க்கைக்கு வந்துடுவ, எப்படியாவது உன்னை பழைய நிலைமையை கொண்டு போயிடலாம். நீ எப்படியும் பழைய வாழ்க்கைக்கு இவனுக்கு இந்த மனுஷனுக்கு அவன் மொர்தெகாயை நமஸ்கரிக்கணும். அடுத்து வசனம் சொல்லுது, அவனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா கோபம் அதிகரிக்குது. இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு 2024 இந்த டிசம்பர் வர பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, எப்படியாவது நீ எனக்கு பாதையில வந்துடுவ. குடிப்பழக்கத்தை விட்டவங்களுக்கு தெரியும், ஒரு 15 நாள் 1 மாசம் விட்டு நல்ல ஜெபம் பண்ணி அப்படி இருப்போம், ஒரு சண்டே ஒரு குழப்பத்தை கொண்டு வருவான், பிசாசு பார்த்துட்டே இருப்பான். இப்ப நம்ம ஆள் பழைய இடத்துக்கு ஓடி வந்துடுவான். சிகரெட் பழக்கம் இருக்கும், ஆண்டவருக்காக விட்டுருப்போம், ஆனா கொஞ்ச நாள் பிரச்சனை சண்டை குழப்பம் வீட்டில் இருந்தானே பாப்பாவ, இப்ப மற்ற இடத்துக்கு வந்துடுவான் இவன். இதுதான் பிசாசு. இந்த 2024 இது